ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே நாளைக்கான புக்கிங் பத்தின ரிமைண்டரையும் பார்த்துடலாங்க. ஏன்னா நேத்து தான் இதுக்கான புக்கிங்கோட அஃபிஷியல் அப்டேட் டிடிடியோட வெப்சைட்ல கொடுத்தாங்க. திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் டிசம்பர் மாசம் வைகுண்ட ஏகாதசிக்கான திருமலை ரூம்ஸோட டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு அஃபிஷியலா அப்டேட் பண்ணியிருந்தேன். யார் யாருக்கெல்லாம் டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபா தரிசன டிக்கெட்டுக்காக வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு மிஸ் பண்ணாம புக் பண்ணுங்க. அஃபிஷியல் அப்டேட் வெப்சைட்ல கொடுத்துட்டாங்க. இதுல புக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ், எப்படி ஃபாஸ்டா புக் பண்ணலாம், இதுல இருக்க முக்கியமான எல்லா ரூல்ஸுமே நான் வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு டீட்டெயிலா தகவல் தெரிஞ்சுக்கணுமோ அவங்க எல்லாருமே அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது 300 ரூபா தரிசன டிக்கெட். அதுக்கு அடுத்த புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்றாங்க. இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 10,000 ரூபாய் நீங்க டொனேஷன் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் தருவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் தரிசனம் பார்க்க முடியுங்க. இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட்ல இந்த 10 நாளைக்கு குலசேகரப்படி வரைக்குமான தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. நோட் பண்ணிக்கிங்க. இதுல உங்களுக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் பிளஸ் வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் ரெண்டுமே சேர்த்து தான் ஓபன் பண்ணுவாங்க. அக்கமடேஷன் குவார்ட்டர் டு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கு, அது கூடவே அக்கமடேஷனும் இருக்கு. 2 பேத்துக்கு டொனேஷன் பண்ணீங்கன்னா ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஈவினிங் 5 மணிக்கு 25ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய திருமலையோட அக்கமடேஷன் உங்களுக்கு 100 ரூபாய் ரூம் இருக்கும். 100 ரூபாய் ரூமுக்கு நீங்க வந்து 500 ரூபாய் காஷ் அண்ட் டெபாசிட் வந்து பே பண்ணணும். இதுவே நீங்க 1000 ரூபாய் ரூம் புக் பண்றேன்னா 1000 ரூபாய் ரூம் புக் பண்ணிக்கலாம். 1518 ரூபாய்க்கு ரூம் இருக்கு. உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதியில இருந்தா ஓபன் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்க டேஸ் எல்லாம் வந்து ஆஃப்லைன்ல டைரக்டா போயிட்டு தான் ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏகாதசி துவாதசி அதுக்கு முதல் நாள்லாம் கொஞ்சம் க்ரௌடு ஹெவியா இருக்குன்றனால ஆஃப்லைன்ல மட்டும்தான் ரூம்ஸ் கொடுப்பாங்க. நீங்க 25ஆம் தேதி தான் திருமலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே ரூம் புக் பண்ணிக்கிங்க, அதுதான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் 2 நாள் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். மீதி நாட்கள் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். எனக்கு 23ஆம் தேதி தாங்க டிக்கெட் வேணும், நான் அன்னைக்கு தான் தர்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் நைட் ஸ்லாட் வந்து ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கே உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க புக் பண்ண போற போன்ல வந்து கிளிப்போர்ட் மெத்தட்ல சேவ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டரா இருந்தா நோட் புக்லயோ இல்லைன்னா வந்து நீங்க கிளிப்போர்ட்ல கூட சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு புக்கிங்ல ரொம்ப ரொம்ப டைம் சேவ் பண்ணும். நம்ம எந்த அளவுக்கு டைம் சேவ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட புக்கிங் ஃபாஸ்டா பண்ணலாம். எத்தனை டிக்கெட் வேணாலும் நீங்க பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 6. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா லட்டூஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நீங்க டைரெக்டா கவுண்டர்ல போனீங்கனாலே எக்ஸ்ட்ரா லட்டூஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்க ஆட் பண்ணாலும் என்ன ஆகும்னா நமக்கு சம்டைம்ஸ் பேமெண்ட்ல ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வேணும்னா ஆட் பண்றவங்க ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ கம்மியான கவுண்டிங் போட்டு ஆட் பண்ணிட்டு ஒரு 2 பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புக்கிங் வந்து ஒரு இதுல எரர் வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2 டேப் 3 டேப் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நமக்கு ஒரு டேப்ல ஏதாவது சம்டைம்ஸ் நமக்கு வர்ச்சுவல் கியூ அதிகமா இருக்குன்னா நம்ம இன்னொரு டேப்ல வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டிப்ஸுமே அந்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நாளைக்கான முக்கியமான புக்கிங்கா இருக்குங்க. கண்டிப்பா நாளைக்கு தேவைப்படுற எல்லாருமே காலையில 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,157 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல வெறும் 6 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கனுமே சீக்கிரம் தீந்துரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற எல்லாருமே நேரடி தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட் கவுண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தரிசனத்துக்கான நேரமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 6 மணி நேரம் அப்படின்றது தான் ஸ்டேட்டஸா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு 6ல இருந்து 10 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5ல இருந்து 2 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு காலையிலேயே ரொம்ப ரொம்ப கவுண்டிங் கம்மியா தாங்க இருந்தது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க நேரடியா தரிசனத்துக்கு தான் இன்னைக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். 8 மணியோட ஸ்டேட்டஸ் படியே ஒரு 1400 டிக்கெட் தான் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த டிக்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர் க்ளோஸ்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில தான் உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி தருவாங்க. நாளைக்கான புக்கிங் உங்களுக்கு எல்லாமே இன்டிமேட் பண்ணியாச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாசத்தோட புக்கிங் எல்லாமே நமக்கு 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஒரு
15ஆம் தேதி 16ஆம் தேதி மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே SVBC சேனல்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். அதுல அப்டேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல வீடியோவா வரும். அக்கமடேஷன் புக் பண்றது, ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுல இருந்து எல்லா புக்கிங் வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பார்த்து ட்ரை பண்ணுங்க. பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு எரர் வருது, இல்லைன்னா பிளாக்டு பை அதர் பிளிகிரிம் அப்படின்ற மாதிரி எரர் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வேற ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகமான கவுண்டிங் இருக்க ஸ்லாட்டா செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. இப்போ நைட்டு ஒரு 7-8 மணி ஸ்லாட் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் முன்னாடியே தரிசனுக்கு கூட நம்ம போகலாம். இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு மொத்தம் 3 தரிசனம் மட்டும்தான் அலௌடு. ஒன்று 300 தரிசனம், அதுக்கப்புறம் விஐபி தரிசனம், அதுக்கு அடுத்தது SST டோக்கன். இந்த 3 டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் மூலவர் தரிசனம், சொர்க்கவாசல் தரிசனம் பார்க்க முடியும். இதையும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.